Very good. Once again, we are gathered in this fashion in the name of our Lord and Savior Jesus Christ. இல்லையா அந்த ஜூம் மீட்டிங் மூலமாக தேவன் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்களுக்கு அளவே இல்லை, ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. அனுகூலமான கதவுகள் எல்லாம் உங்களுக்கு திறந்திருக்கு. ஏனென்றால் எல்லாமே அவரை அறிகிற அறிவிலே தான் இருக்கிறது. அதை சரியாக கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் கல்லூரியினுடைய 10வது பாடத்தை நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். மொத்தம் 15 பாடங்கள். இப்பொழுது நாம் 10வது பாடத்தை படிக்கிறோம். அது என்னவென்றால் பொருளாதார உக்கிரானத்துவம். சரிங்களா? இது நம்முடைய டெக்ஸ்ட் புக்கு. ஆமேன். இது கிட்டத்தட்ட பல மொழிகளில் உலகத்தில் என்னுடைய நாலேஜ் படி ஒரு 50க்கும் அதிகமான மொழிகளிலே இந்த புஸ்தகங்கள் வெளிவந்துள்ளன. ஸோ நாமும் இதை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அதிசயமான ஒரு வாசலை திறந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க துவங்கி இருக்கிறோம். காரணம், விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொன்னார். நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு புஸ்தகமாக இது இருக்கிறதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். வெரி குட் பிரதர் பிலிப். எஸ், நாம் எந்த ரெண்டில் கவனம் செலுத்த வேண்டும், அதன் விளைவு என்ன? வெரி குட். ஆமா, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் கிறிஸ்டியன் ஜெபனே சொல்றாங்க. எஸ் சிஸ்டர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுக்கு கொடுப்பதிலும் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் கவனமாயிருந்தோம் என்றால் செழிப்பு, பண தேவைகள், எங்களை சரீர சுகங்கள் எல்லாம் கிடைக்கும். ஓகே, அது எந்த பக்கத்துல இருக்கு? எந்த பக்கத்துல இருக்கு? 91ஆம் பக்கம் பாஸ்டர். 2ஆம். வெரி குட். third one. இருங்க சிஸ்டர். அவங்க கிறிஸ்டியன் சொல்றதுல ஏதாவது பதில் இருந்தா அது நமக்கு ஓகே தானே? எத்தனாவது பேஜ்ல இருக்குமா? 91ல எதுல இருக்கு? 92 பாஸ்டர். சாரி, 92ல செகண்ட் பேராகிராஃப்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடும் பொழுது அப்பொழுதும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் இதிலும் கவனமா இருக்கும் போது செழிப்பு, பணத்தவை எல்லாம் கிடைக்கும். ஓகே இல்லையா? பாருங்க, அதே பேஜ் 92ல டாப்ல இருக்கு பாருங்களா. வெரி குட். பொதுவா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் என்று. நாம் எந்த இரண்டில் கவனம் செலுத்த வேண்டும்? ஒன்று தேவனை தேடுவது, 2வது மற்றவர்களுக்கு கொடுப்பது. அதன் விளைவு என்ன? விளைவாக செழிப்பு வந்து சேரும். கரெக்டா? அப்படி நீங்க பதில் எழுதுங்க. நான் அதை வாசித்துறேன் உங்களுக்கு. முதல் கேள்வி, நாம் எந்த இரண்டில் கவனம் செலுத்த வேண்டும், அதன் விளைவு என்னவென்றால் 92வது பக்கத்துல டாப் பேராகிராஃப்ல நீங்க பாருங்களேன். நான் விசுவாசித்த தவறான கொள்கைகளுமே, ஆனால் நாங்கள் எப்போதும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தபடியால் அதன் விளைவாக ஆசீர்வதிக்கப்பட்டோம். முதலாவது தேவனை தேடுவதிலும், 2வது மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் நாங்கள் எங்களுடைய கவனத்தை வைத்தபடியால். அப்ப இந்த 2ஐயும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்யும் பொழுது அதனுடைய விளைவு என்னவென்றால், அதன் ஒரு உப விளைவாக செழிப்பு எங்களுக்கு வந்து சேர்ந்தது. இப்படித்தான் தேவனுடைய பொருளாதார திட்டம் செயல்படுகிறது. நம்ம ஆன்சர் கண்டுபிடித்ததோட விட்டுறக்கூடாது. மனசுல நீங்க தியானிக்கணும். தேவனை தேடுவதிலும் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும். தேவனை தேடுவது என்றால் என்ன? யோசிங்க. எல்லாரும் யோசித்து யாராவது சொல்லலாம், தப்பு இல்லை, சொல்லுங்க. இத குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க. அப்போ முதலாவது சொல்லுங்க. தேவராஜ்யம் என்பது அவர் தேவராஜ்யத்துல என்னென்ன இருக்கிறது என்றதை அறிஞ்சு அதை நாங்களா தேட வேணும் பாஸ்டர். அவர் ராஜ்யத்துல எங்களுக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டதுக்கு எல்லாம் அதுகளை தேட வேணும். அதோட எங்களுக்கு செழிப்பு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். நம்ம இதை குறித்துதான் முதல் 20 கிளாஸ் நடத்துறோம்.
எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. அதாவது தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுறேன் பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதுனா, அந்த ராஜ்யத்துல ஒரே ஒரு கரன்சி தான் இருக்கு. அது என்ன கரன்சி? யாராவது சொல்லுங்க. விசுவாசம் பாஸ்டர், விசுவாசம். விசுவாசமாகிய கரன்சி தான். அமெரிக்கன் டாலரோ, கனடா டாலரோ, இந்தியன் ருபீஸோ. ஸ்ரீலங்காவில் என்ன இருக்கு? ருபீஸா என்னது? ருபீஸ் தான் பாஸ்டர். ருபீஸ். இதை வைத்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துல எதையுமே வாங்க முடியாது. விசுவாசம் தான் கரன்சி. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்ஸ் தான். தட் மீன்ஸ் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக தான் தேவன் தீர்த்து வைக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்றால், நம்முடைய நாவிலே தேவன் அதிகாரத்தையும் வல்லமையும் தந்திருக்கிறார் என்று 20 லெசன்ஸ் கற்றுக்கொண்டோம். அதை நம்ம அதுல தேடணும். அதை தேடுவதிலும் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் நம்ம என்ன செய்யணும்? கவனம் செலுத்த வேண்டும். அது என்ன செய்யும்னா பெரிய ஆசீர்வாதத்தை, செழிப்பை தரும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் தியானிக்க 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 என்ன செஞ்சோன்னா உங்களுக்கு பயங்கரமான ஃபெய்த் வந்துடும். லிதியா சிஸ்டர், அது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்குதா? நம்முடைய முதல் 20 வகுப்புகள் கிங்டம் பிரின்சிபல்ஸ். நான் காணையில பாஸ்டர். அது அப்படியா? சரி, நீ இருந்தீங்களா அந்த கிளாஸ்? நாங்க நோட்ல எழுதி ஓகே, வச்சிருக்கோம். அந்த கிளாஸுக்கு யாரெல்லாம் இருந்தீங்க? நான் இருந்தேன் பாஸ்டர். நிறைய பேர் இருந்தீங்களே. யா. ஓகே, அதை பாருங்க, அந்த படியுங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கொடுப்பதில் குறித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது பொதுவாக நான் என்ன ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னா, 10% ஊழியத்திற்கும் 10% ஏழைகளுக்கும் கொடுக்கணும். சரிங்களா? எனக்கு இப்போதே வருமானம் போதவில்லையே என்று சொன்னால், நாம் கொஞ்சமாவது 10% ஊழியத்துக்கு கொடுத்தாலும் ஏழைகளுக்கு கொடுப்பதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் தர்மங்கிற வார்த்தை பைபிள்ல பல முறை சொல்லியிருக்கு. ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் இல்லையா? அதை நீங்க மனதில் வைங்க. அது விதையாகத்தான் நீங்கள் கொடுக்கிறீர்களே தவிர செலவு அல்ல. அது வருமானத்திற்கு ஒரு பெரிய விதையாக தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். இரண்டாவது கொஸ்டின் போயிடலாம். எதற்காகவே நாம் வேலை செய்ய வேண்டும்? அப்பொழுது நடப்பது என்ன? வெரி குட் சிஸ்டர் கிரேஸ். எஸ் பாஸ்டர், 89வது பக்கம் முதல் பந்தியில, கொடுப்பதற்கென்றே நீங்கள் வேலை செய்யும் போது தேவன் உங்களை கவனித்துக் கொள்ளுகிறார். வெரி குட், வெரி குட். தேவன் தேவ வகையிலான செழிப்பு வருகிறது. ஓகே, கரெக்ட். பாருங்க, பேஜ் 89 டாப்ல நீங்க பாருங்களேன். இங்கே நான் கூறுபவை இருதயத்திலிருந்து வர வேண்டும். நான் சொல்வதை வைத்து ஒரு பக்கம் நான் முயற்சி செய்வதன் மூலம் மறுபக்கத்தில் செழிப்பு வந்துவிடும் என்பதாக ஒரு விதமான செயல்முறையை நீங்கள் உண்டாக்க முடியாது. உலக வழிமுறை செயல்படுவதை போல தேவனுடைய பொருளாதார அணுகுமுறை செயல்படுவது இல்லை. விசுவாசத்தின் மூலமாகவே தேவ வகையிலான செழிப்பு வருகிறது. கொடுப்பதற்கென்றே நீங்கள் வேலை செய்யும் போது தேவன் உங்களை கவனித்துக் கொள்ளுகிறார். அது ஒரு மனப்பான்மையாகவும் இருதயத்தின் நிலையாகவும் இருக்கிறதே தவிர அது ஒரு விரைவில் ஐஸ்வர்யவனாக வைக்கும் திட்டம் அல்ல. அப்போ எதற்காகவே நாம் வேலை செய்ய வேண்டும் என்றால் கொடுப்பதற்காகவே. அப்பொழுது என்ன நடக்கும்னா, சிஸ்டர் கரெக்டா சொன்னீங்க, தேவன் உங்களை கவனித்துக் கொள்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஐயா நாங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டோமே இல்லையா? நமக்கு அப்படி நினைவு இருக்கும். சில பெண்கள் சம்பாதிக்கிறது இல்லை. இதை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஓகே, மூன்றாவது கேள்வி போயிடலாம் பிரதர். யாரால் தேவன்
முழு நோக்கத்தையும் வைக்க முடியாது. எஸ் சிஸ்டர் மகேஸ்வரி சிஸ்டர். 87வது பக்கம் பாஸ்டர். ம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு தேவனை தேட முடியும். ம் உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பது உங்கள் பொறுப்பாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கும் போது உங்களால் தேவன் மேல் முழு நோக்கத்தையும் வைக்க முடியாது. வெரி குட். பேஜ் 87ல டாப் பேராகிராஃப் ஃபுல்லாவே நான் வாசிக்கிறேன். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதற்கு தேவையான வல்லமையான ஆயுதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உங்கள் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் தொழில், குடும்ப பராமரிப்பு உட்பட சகலத்தையும் செய்து கொண்டே உங்களுடைய 100% கவனத்தையும் தேவன் மேல் வைக்க உங்களால் முடியும். சரிங்களா? உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பது உங்கள் பொறுப்பாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களால் தேவன் மேல் முழு நோக்கத்தையும் வைக்க முடியாது. பணம் சம்பாதித்து உங்கள் குடும்பத்தை தாங்குவது உங்கள் கைகளில் மட்டுமே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்குள் இருமனம் வந்துவிடும். இருமனம் உங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்து தேவனோடு உங்களுக்குள்ள உறவை பாதிக்கும். ஆமா, அந்த கரெக்டா அந்த மிடில் இருக்கு பாருங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பது உங்கள் பொறுப்பாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களால் தேவன் மேல் முழு நோக்கத்தையும் வைக்க முடியாது. பாருங்க, இது பண தேவைக்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் இதான் சிஸ்டம். கிங்டம் பிரின்சிபல் இதான். எப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய தேவை எல்லாவற்றிற்கும் தன்னுடைய தகப்பனை நம்புவது போல நமக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் தேவனையே நம்ம என்ன செய்யணும்? நான் நம்ப வேண்டும். ஆமென். ஆமா, தேவன் மேல விசுவாசம் இல்லையா? யாருடைய மனம் உறுதியா இருக்கும்? தேவனே நமக்கு ஆதாரம். அந்த வசனம் எப்படி சொல்லுது? அவரை பற்றி கொண்ட மனதை உடையவனா? அது எப்படி இருக்கு? அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். ஆமா, அவரையே நம்பணும். பாருங்க, நம்ம வகுப்புல நீங்க கலந்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த ஆட்டிடியூடு தானாகவே வந்துடும். அதனால்தான் நீங்கள் பல காரியங்களிலே ஆசீர்வதிக்கப்பட துவங்கி இருக்கிறீர்கள். ஐஸ்வர்யத்துல மாத்திரமல்ல, எல்லா காரியங்களுக்கும் அவர் போதுமானதாக இருக்கிறார். இந்த வெளிச்சம் வர 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 நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருது. ஆமா, தேவன் சொல்லியிருக்கிற சில வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இல்லையா? அத கைவிடுவதும் இல்லை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வேதத்துல சொல்லி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேங்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விடவே மாட்டேன் அப்படிங்கிறார். லேலியா சொல்லுங்க. ஆமா, அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இல்லையா? ஆமா, ஒரு ஆதாரம் போதும். எது ஆதாரம்? இந்த உலகத்துல பாருங்க, மேபி 90% ஜீவனுள்ள தேவனை அறியவில்லை. ஆனால் நாம் பாருங்க, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேடி வந்த தெய்வம் இல்லையா? நம்மள பலர் நீங்க விக்கிரகாரான்ல இருந்தீங்க, நம்ம தேடி வந்து ரட்சித்தாரு. அப்ப அந்த ரட்சிப்பு உண்மையா இருந்தால் அவர் எழுதி தந்திருக்கிற எல்லா வார்த்தையும் நிஜம். நான் ஒரு வார்த்தை சொன்ன மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமா, யோசுவாவிட்டு அப்படித்தான் சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதா இருப்பா, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, சந்தோஷப்பட்டு உற்சாகமா களி கூறுங்க.
அந்த பகுதியை வாசிக்க சொல்றாரு. நம்ம வாசித்து பார்ப்போம் பாருங்களேன். வேத புஸ்தகம் கையில இருந்தா எடுங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எப்போ சோர்வு வந்தாலும் கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். யோசுவா 1வது அதிகாரத்தை எடுத்து நீங்க சில வசனங்களை வாசித்தாலே என்ன வந்துடும்? விசுவாசம் வந்துடும். அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். 5வது வசனத்துல யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒருவனும்னா என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை உனக்கு முன்னால நிற்காது. வரும், வராமலும் இருக்கலாம், வரவும் செய்யலாம். ஆனா எதுவுமே ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதை அப்படியே எடுத்துக்கிடுங்க. நான் உயிரோடு இருக்க மட்டும் எந்த பிரச்சனையும் எனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. அல்லேலூயா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையா, வீட்டுல சில பிள்ளைகள் நீங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கலாம். எதுவுமே கான்ஸ்டன்டா இருக்க முடியாது. எதிர்க்கலாம், எதிர்த்து எழும்பலாம், ஆனா அது நிற்க முடியாதுங்க அங்க. ஆமா, இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு பாருங்களேன். என்ன கண்டிஷன் தெரியுமா? 6வது வசனம், பலம் கொண்டு திடமனதாயிரு. 9வது வசனத்தை என்ன சொல்றாரு பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. இது யாருடைய பொறுப்பு சொல்லுங்க? நம்முடைய பொறுப்பு. பாருங்க, இதுல மனதை தான் சொல்றாரு, நம்முடைய இருதயத்தை தான் சொல்றாரு. எப்பா, நீ சோர்வுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாத, பயத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துறாத, கவலைக்கு மாத்திரம் இடம் கொடுத்துறாத. நான் உனக்கு இது ஒரு கட்டளை பாருங்க. பலம் கொண்டு மனதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அவர்களுடைய பொறுப்பு. நல்லா நீங்க கவனிச்சிடுங்க, சரிங்களா? அந்த ஒன்றை செய்துட்டா மற்ற எல்லாம் தானாகவே வந்துடும். சரிங்களா? ஆமா, இதுதான் எங்க வாசிக்கிறோம்? யோவான் 7:38 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதுலதான் ஜீவனே இருக்குப்பா. இருதயம்னா நல்லா கவனிங்க, இருதயம், ஆத்துமா, மனது, உள்ளம், இது எல்லாமே என்ன சொல்ல? எண்ணங்கள், நினைவுகளை காத்துக்கொள்ளணும், சிந்தையை காத்துக்கொள்ள வேண்டும். சிந்தையில என்ன இருக்கணும்? திட நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். இட்ஸ் பாசிபிள். பாருங்க, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுக்கணும். பாருங்க, நம்முடைய வகுப்புக்கு வந்த பிறகு நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, கவலையிலே இருந்திருப்பீங்க, அல்லது பயத்திலே இருந்திருப்பீங்க, அல்லது ரொம்ப சரீர பலவீனத்திலே இருந்திருப்பீங்க. நீங்க வெளியே வந்திருக்கீங்க. காரணம், இருதயத்துல வேலை நடக்குது, உங்க எண்ணத்துல வேலை நடக்குது, இல்லையா? ஆமா. அப்போ பலம் கொண்டு திடமனதை, உங்கள் மனதை திடமாக காத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. சரிங்களா? அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். அதாவது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிய தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், தீவிரமாக இருப்பீர்கள் என்றால், ஆமா, எதனாலே விசுவாசம் வரும்? கேள்வினாலே விசுவாசம் வரும். இப்ப 1 மணி நேரம் நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கேன். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டே இருக்கிறதுனால கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசம் வருகிறது. இந்த புக்ல நீங்க வாசிக்க அந்த அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருகிறதுனால விசுவாசத்திலே பெருகி கொண்டே இருக்கிறீர்கள். அப்போ அது என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கு ஒரு திட நம்பிக்கையை தருது. பலம் கொண்டு திடமனதா இருக்க, இல்ல இப்படி எடுத்துக்கொள்ளுவோம். திடமனதா இருக்க பலம் கொள்ள வேண்டும். சீரியஸா இருக்கணுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? இன்னும் நீங்க சில காரியங்கள் உங்களுடைய இருதயத்துல பாரம் இருக்கு, பயம் இருக்கு, கவலை இருக்குன்னா நீங்க என்ன செய்யணும்? டைம் இருக்கிறவங்க நம்ம 4 செய்தி கேளுங்க, நம்ம கொடுத்துருக்கிற புக்கு வாசிங்க. சரிங்களா? இப்ப நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் நல்ல விசுவாசத்துல பேசுறாங்களோ அவங்ககிட்ட போன்ல பேசுங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம். சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, என்னை கொஞ்சம் தைரியப்படுத்துங்க, பேசுங்க. இல்ல, கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை இன்னும் உள்ளது.
அமெரிக்கா ஐக்கிய தேசத்துல இப்ப நான் இருக்கிறேன். அங்க வந்து ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல பையன் படிக்கிற பையனுக்கு இந்த விரல் ஒடிஞ்சு போச்சு. இந்த விரல் சரிங்களா? ஆமா. முந்தானத்து நடந்தது. ஹாஸ்பிட்டல்ல போனா ஆபரேஷன் பண்ணணும்னு கெட்டு போட்டு, நீங்க நாளைக்கு வாங்க ஆபரேஷன் பண்ணணும். வேற வழியே இல்லைன்ட்டாங்க. தாய்க்கு பயம், பையனுக்கு பயம். கிறிஸ்டோபர் டயனா ஹஸ்பண்ட்ட ஃபோன் பண்ணாங்களாம். இப்படி இருக்குது பிரதர் அப்படின்ட்டு. இவங்க சிம்பிளா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கேன்சல், ஆபரேஷன் கிடையாது சிஸ்டர், ஆபரேஷன் இல்லாமல இது சுகமாயிட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க, இவர் சும்மா தான் ஒரு வார்த்தை பேசினாரு. டாக்டர் பார்த்துட்டு ஆபரேஷன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன அதே டாக்டர் எக்ஸ்ரே ரெண்டையும் காமிச்சாங்க பாருங்க. இது யாரால முடியும்னா, மனதை திடமாக காத்து கொள்ளுகிறவர்களால இப்படி பேச முடியும். நீங்க எத்தனை பேர் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க? நான் காலையில சில சாட்சி எல்லாம் சொன்னீங்கல்ல. ரஞ்சனி சிஸ்டர் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே. நான் ஓகே. பேசுறேன். பேசி கனகாரியம் நடந்து. வெரி குட். யாராவது சாட்சி இருந்தாலும் சொல்லலாம், இல்லது இப்ப யாருக்காவது வியாதி இருந்தாலும் சொல்லலாம். வலி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கைவலி, கால்வலி, தலைவலி, வயிற்று வலி இல்ல? ஆமா. ஊழியத்திலே லகுவான ஊழியம் இது. அற்புதம் செய்கிற ஊழியம் தான் லகுவான ஊழியம். ஆமா. யாரால செய்ய முடியும்னா, மனதுல திட மனதை உடையவர்களால செய்ய முடியும். திட மனதுன்னா விசுவாசம் இல்லையா? ஆமா. பாருங்க அருமையானவர்களே, நம்ம உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த லிங்க் வந்திருக்கு? நம்ம ஒரு 12 மணி நேரத்துல ஒரு கோர்ஸ் நடத்த போறோம். ஹவு டு ஹீல் த சிக் அண்ட் ரைஸ் த டெட். யாருக்காவது லிங்க் வராம இருந்தா கை தூக்குங்க. கிறிஸ்டியன் வந்திருக்கா? வெரி குட். ஆமா, நல்லா கவனிங்க. இந்த டீம்ல இருக்கிற எல்லா 24 பேர் இருக்கிறீங்க. கிருபை பாருங்க. நீங்க என்ன செய்யணும்னா, குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 10 பேருக்கு அந்த லிங்க் அனுப்பி விடுங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு நம்பர் இருக்கு, கிறிஸ்டியன் நம்பர்ஸ் இருக்கும். அது போக 2 பேர் 3 பேர் கூப்பிட்டு பேசுங்க. நீ கண்டிப்பா இல்ல ஜாயின் பண்ணுங்க, உங்க கண்ணு முன்னாலே பெரிய அற்புதம் நடக்கும் அப்படின்னு நீங்க பேசி அவங்கள உள்ள உட்கார வைங்க. அவங்களுக்கும் திடமனதே கொடுத்து விடலாம். அருமையானவர்களே, 2 காரியத்தை கேட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போவோம். முதலாவது, ஊழியத்திலே லகுவான ஊழியம் எது? அற்புதம் செய்யற ஊழியம். அதுல இருக்கிற ஒரே ஒரு ரகசியம் என்ன? ஒன்றுமில்லை. எந்த ரகசியமும் இல்லை என்பதுதான் ரகசியம். there is no secret, that is the secret of miracle working. சரிங்களா? உற்சாகப்படுங்க. நீங்க தான் ஹீல் பண்ணுவீங்க. நம்ம வகுப்புல நிறைய பேர் இணைவாங்கன்னு நினைக்கிறேன். யாரு சிக்கா இருந்தா சரிங்களா, உங்களை தான் கூப்பிட்டு பேச சொல்லுவேன். நீங்க தான் பேச போறீங்க. நீங்க தான் எக்யூப் ஆகிருக்கீங்க. 2-3 வருஷமா பயிற்சி. எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்னுடைய மனம் திடமனதாயிற்று. சொல்லுங்க, என்னுடைய மனம் திடமனதாயிற்று. ஆமா 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 ஆமா. வேற வழியே கிடையாது. நீங்க 1 வருஷம் அந்த வகுப்புல இருந்தீங்கன்னா உங்க மனசு திடமனதாயிற்று. மெயினா வந்து எப்போ திடமனதாகும்னா, இந்த வகுப்புல கலந்து கொள்ளும் போதை விட நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது தான். தேடி வாசிக்கணும். இந்த கேள்விக்கு பதில் எங்க இருக்குன்னு தேடி வாசிக்கும் பொழுது இதுல வந்து நான் 20 கொஸ்டின் எடுக்க முடியும் இல்லையா? ஆனா நமக்கு நேரம் இல்லை, தேவையில்லை. நீங்களே படித்துக் கொள்ளக்கூடியதுதான். ஐயா, இதை எல்லாம் புக்கில் இருக்க, ஏன் இப்படி கேள்வி பதில்? அருமையானவர்களே, முதலாவது பாருங்க, நான் இப்படி கேள்வியை கண்டுபிடிச்சு எழுதும் போதுதான் எனக்கு என்ன வருது? என் மனம் திடமனதாகிறது. இன்னும் விசுவாசத்துல பெருக முடிகிறது, கான்ஸ்டன்டா இருக்க முடிகிறது. துர்ச்செய்தியை பார்த்து நம்ம பயப்படுறது இல்ல. உங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது சொல்றேன் கேளுங்களேன். நாங்க வந்து சென்னை இந்தியாவில இருந்து யுஎஸ்க்கு டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். 15 வருஷமா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த சன் இல்ல கிறிஸ்டோபருக்கு நாங்க வந்து 1 மாதத்துல வேலையே இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க வந்து 2 வருஷம் ஆகுது. அந்த கம்பெனிக்காரங்க இல்ல, உங்களுக்கு வேலை இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வேலையே இல்லை, ஆனா சந்தோஷமாக எல்லாரும் இருக்கிறோம். முக்கியமான ட்ரூத்துங்க. ஏன்? கிருபை பாருங்க. கோலியாத்தை ஜெயித்துட்டா அடுத்தது என்னதான்?
சிங்காசனம் தானே. இதுல எங்க டாக்டர் டயனா ரொம்ப ஃபேமா இருக்கா. டேடி, நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு கோலியாத்து வந்துட்டான், ராட்சதன் வந்துட்டான், ஜெயண்ட் வந்துட்டான். அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. பலம் கொண்டு திடமனதாக இருக்க முடியும். கோலியாத்து வந்தானா பலம் கொண்டு எழும்புங்க. பார்வோன் வந்துட்டானா, பிரச்சனை வந்துட்டா, துர்ச்செய்தி வருது, உங்க பிள்ளைக்கு இப்படி ஆயிற்று, இப்படி ஆயிற்று, அவன் இப்படி தொடர்புல இருக்கான், இப்படி, நீங்க பலம் கொண்டு திடமனதா இருந்தால் உங்கள் சந்ததியை தேவன் காப்பாற்றுவான். நீங்க பேசணும், விசுவாசத்துல கிரியை செய்யணும். அவன் படம் மொபைல்ல இருக்கா, கை வச்சு பேசு. அவன் பேர் என்ன சொல்லலாம், ராஜசேகரன். அவன் தவறான தொடர்புலயே தவறான பேசுங்க. ராஜசேகரன், இயேசுவின் நாமத்தினால நான் விசுவாசத்தோடு பேசுறேன், என் பையன் தவறான வழியில போக மாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் திடமனதோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களை. இப்போ இவ்வளவு சிலர் வந்து இருக்கிறீங்க, நீ எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நடக்கல, வருஷக்கணக்கா கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, 10 வருஷம் ஆச்சு. நான் என்ன சொல்றேன், என்னத்தை நீங்க ஒன்றும் கண்டுபிடிக்கலையே, ஒரு நன்மையை பார்க்கலையே. ஏதோ ஒரு பேரனோ வச்சுடுங்களேன், யாரோ ஒருத்தர் அடிக்ஷன்ல இருக்கிறான், அழுது பார்க்குறீங்க, அட்வைஸ் பண்ணி பார்க்குறீங்க, உருண்டு பரண்டு ஜெபம் பண்றீங்க. இந்த அற்புத வழிக்கு வாங்க. என்ன அற்புத வழி? இயேசுவின் நாமத்தினால சொல்லிட்டேன், என் பையன் இனிமே குடிக்க மாட்டான் சொல்லிட்டீங்க, அவன் இன்னும் குடிக்கிறான். நீங்க இன்னும் பலம் கொண்டு திடமனதாய் இருந்து நீங்க பேசிட்டே இருங்க. வேற அற்புதத்துல கிரியை செய்யுங்க, ஏதாவது ஒரு கிரியை செய்யுங்க. என்ன கிரியை செய்யுங்க? அவன் இல்லாத நேரத்துல அவன் கட்டில போய் தண்ணி தெளிச்சுட்டு வாங்க, விசுவாச கிரியை. இயேசுவின் நாமத்துல பல சாத்தானே, என் பையன் இனிமே இப்படி போக மாட்டான். பலம் கொண்டு திடமனதா இருக்கிறவர்கள் இப்படித்தான் செய்வாங்க. தயவுசெய்து சொல்றேன், அதாவது அநேகர் வெளியே வந்துட்டீங்க, இந்த சுய பரிதாபத்துக்குள்ள போகக்கூடாது. என் வாழ்க்கை தான் இப்படி. அது ஆண்ட்ரூமுக்கு கிண்டலா எழுதுறாரு, பெட்டி பாட்டி சுய பரிதாபத்தை என்ஜாய் பண்ணுவாங்களாம். சோர்ந்து போய் சோர்வை என்ஜாய் பண்றது ஒன்னும் பலன் அளிக்காத அருமையானவர்களே. நீங்க எழும்பாம யாரும் எழும்ப மாட்டாங்க. திடமனதாக எழும்புங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப நம்ம 4வது கேள்விக்கு போயிடலாம். தேவ பிள்ளை சொல்லுவது தேவன் சொல்லுவது ஆகும். உதாரணம் ஒன்று எழுதுக. நீங்கள் ஒருவர் மீது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்ல பழகி விட்டீர்களா? ஆம், இல்லை. வெரி குட். யாரு ஆன்சர் சொல்லணும்? லிதியா, யாரு சொன்னாங்க? இப்போ மகேஸ்வரி சொல்லிட்டாங்க இல்லையா? ஓகே, இப்ப அனட்டா சிஸ்டர் நினைக்கிறேன். இந்த புக்லயே சாப்டர்ல இருக்கு பாஸ்டர், ஒரு உதாரணம். அந்த 1 ராஜா 14:14 எலியா சொல்லுறார், இந்த கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவிழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். வெரி குட். கேள்வி என்ன? தேவ பிள்ளை சொல்லுவது தேவன் சொல்லுவது ஆகும். உதாரணம் அழகா சொல்லிட்டீங்க. இவன் வந்து மனுஷன் தான் சொல்றான். யாரு? எலியா. ஆனா என்ன சொல்றான்? கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான். ஓகே, நீங்கள் அப்படி சொல்ல பழகிட்டீங்களா அனட்டா சிஸ்டர்? இல்ல பாஸ்டர், இப்பதான் இன்றைக்குத்தான் இனித்தான் பழக போறேன். வெரி குட். நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். சரிங்களா? சொல்லுவேனா நானா கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்ல பழக இல்லை. ஆமா, தைரியமா சொல்லுங்க. தயவு செய்து தைரியமா, ஒண்ணும் கெட்டு போகுது. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எத்தனை வசனம் இருக்குல்ல. இப்படி பாருங்க, இதுல 2-3 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு 5 நிமிஷம் இதுல நிக்கலாம் பாருங்களேன். முதல்ல நான் என்ன சொல்றேன், இவங்கெல்லாம் நம்மளை விட பெரிய ஆட்கள். எலியா, எலிசா, தாவீது, அப்போ பழைய ஏற்பாட்டுலங்க யாருமே பெரியவங்க கிடையாது, நம்ம தான் பெரியவங்க. எலியா, இயேசு சொன்னாரு பாருங்க, அந்த வசனம் நம்பர் ஞாபகம் இல்லை, உங்களுக்கு யாருக்காவது தெரியும்? நான் அந்த வசனத்தை சொல்றேன். மத்தேயுல எத்தனை சிஸ்டர்? I think 7th chapter 7:11 something like that.
Not sure, Pastor. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததுல அருமையானவர் அந்த வசனம் இல்லை, வேற தேடி பாருங்க, கண்டுபிடிக்கும். இதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம அடுத்த ரெல்முக்கு ஆண்டவர் கொண்டு போகிறாரு. அருமையானவர்களே, 11:11 ஆஃப் மேத்யூ. யாராவது வாசிங்க. 11:11. ஆ, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அருமையானவர்களே, நாம் மறுபடி பிறந்த பொழுதே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். எனவே பழைய ஏற்பாட்டுல எந்த தீர்க்கதரிசியை விட நாம் எல்லாரும் பெரியவர்கள். கொலோசியர்ல வாசிக்கிற 1:13 நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோங்க. மறுபடி பிறந்த பொழுதே அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப எலியாவும் எலிசாவும் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னா நாம எல்லாரும் சொல்லணும். பழைய ஏற்பாட்டை யாரையும் பார்த்து அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. ரைட்? நம்ம பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகம் கட்டவிழ்க்கும். நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன், அப்படியே ஆண்டவர் செய்யறாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன்னா, காலையில கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது 2 நாளுக்கு முன்பதாக 13,000 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிற தென்னிந்தியாவிலேருந்து ஒரு ஃபோன் வருது. ஐயா, என் பையன் இது நர்சிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்யா. 3 காலேஜில் அப்ளை பண்ணோம், ஒன்றும் கிடைக்கல. அப்போ இப்போ நாங்கள் வேற ஆர்ட்ஸ் காலேஜில் ட்ரை பண்ணணும், அதுக்கும் லேட் ஆகிட்டுன்னு அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் உங்கள் பையன் எந்த கோர்ஸ் விரும்புனா? நர்சிங். ஓகே, அதானே விரும்புனா? இயேசுவின் நாமத்தினால அவனுக்கு நர்சிங் காலேஜில் சீட்டு கிடைக்குதுன்னு கர்த்தர் சொல்லுகிறான்னு நான் சொல்லிட்டேன். வெரி குட். பாருங்க யோகேஸ்வரி சிஸ்டர், வெரி குட். பாருங்க, 2 நாள்ல உங்களுக்கு வந்துடும் சொல்றேன். அன்னைக்கு சாயங்காலமே கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க, பிரதர் நான் நம்பவே இல்லை பிரதர், கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டா அட்மிஷனை. ஆனா ஒரு காலேஜ்ல ஒரு பையன் வித்ரா பண்றான்னு என் பையனை எடுத்துக்கிட்டாங்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுவதற்கு நீங்க தைரியப்பட்டீங்கன்னா பரலோகம் ரொம்ப சந்தோஷப்படும். சரிங்களா? பலருக்கு நீங்க எலியா எலிசா செய்த அற்புதங்களை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்றார். தைரியமா சொல்லுங்க. யாருமே நீங்க நினைக்க கூடாது, பிரதர் நீங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, நீங்க சொல்லலாம் அப்படி நினைக்காதீர்கள். நீங்க நான் ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா எனக்கு என்ன புரியுது தெரியுமா? இந்த 21ஆம் நூற்றாண்டுல அருமையானவர்களே, இந்த வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் படிக்கிறவங்க, ட்ரூத் லவர்ஸ் அகாடமியில் படிக்கிறவங்கள பரலோகம் நம்பி இருக்கிறது. இவ்வளவு வெளிச்சம் அநேகருக்கு கிடையாது, பாஸ்டர்மாருக்கே கிடையாது. தைரியமா சொல்லுங்க. ஆமா, அந்த ஹீலிங் மீட்டிங்ல அனட்டா நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க தான் பேச போறீங்க. பிரதர் யாராவது சொல்றாங்க எனக்கு கழுத்து வலிக்கிட்டு, இயேசு நாமத்தினால உங்களுக்கு சுகமாயிட்டுன்னு கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லுங்க சிஸ்டர். எல்லாரும் அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. இவ்வளவு எளிதான ஒரு ஊழியத்தை கையில கொடுத்துட்டு இல்ல, சிலர் வருத்தப்படலாம். என்ன வருத்தப்படலாம்? பிரதர் நான் ஹோம் மேக்கரா இருந்தே என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு. நீ ஒருவேளை வேலைக்கு போயிருந்தா $1 மில்லியன் சம்பளம் வாங்கியிருப்பேன்னு வைங்களேன். அப்படி இமேஜின் பண்ணுவோம். கனடாவில் ஒரு அற்புதம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா $10 மில்லியன் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு பாருங்க, நான் அதை என்ன சொல்றேன், அப்ப நீங்க யூ ஆஸ்பயர் ஃபார் தட், அதை விரும்புங்க, நாடுங்கள். அதுக்காக ரொம்ப அங்கங்க போங்கலாம் சொல்லலை. வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை. யாராவது கூடுவாங்க, அமெரிக்காவிலேருந்து கூடுவாங்க, ஐயா அப்படி ஒரு பிரச்சனை, விசா கேன்சல் ஆகுதுயா. நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசு நாமத்தினால 60 நாள்ல அல்லது 30 நாள்ல உங்க விசா ரெனியூ ஆகிடுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. எந்த எஃபர்ட்டும் போட வேண்டியதில்லை. இருக்கிறது போதும். சரிங்களா? என்னது இருக்கிறது போதும்? விசுவாசம் எவ்வளவு இருந்தா போதும்? கடுகளவு இருந்தா போதும். மலையை பார்த்து பேசினா போயிடும். மெய்யாகவே சொல்லுகிறேன்,
சொன்னவர் யாரு? பொய் சொல்ல தெரியாத நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. உற்சாகமா எழும்புங்க, பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். கொடுப்பதில் மிக சிறந்தது எது, ஏன்? எஸ், வெரி குட். அடுத்தது யாரு? லிதியா சிஸ்டர். கொடுப்பதில் மிக சிறந்தது எது, ஏன்? சுவிசேஷம் சொல்லவும் நற்செய்திக்காகவும் கொடுப்பது மிக சிறந்தது. வெரி குட். அதன் மூலமாக தேவனுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த உதவும். அங்கே தேவனுடைய அருள் பொழியப்படுகிறது. தேவன் உங்கள் தேவைகளை அற்புதமாக சந்திக்க ஆரம்பிக்கிறார். நான் அதை வாசிக்கிறேன், கேள்வியை வாசிக்கிறேன். முதலாவது, கொடுப்பதில் மிக சிறந்தது எது? பேஜ் 89ல பாட்டம் மோஸ்ட் பேராகிராஃப். கொடுப்பதில் மிக சிறந்த வழியை சுவிசேஷம் செல்லும்படியாக கொடுப்பதுதான். நற்செய்தியை பகிர்ந்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த நீங்கள் உதவும் போது, ஆமா, எல்லாரும் நீங்க ஏதாவது ஒரு விதத்துல ஊழியம் செய்வீங்க. அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, சரிங்களா? சுவிசேஷம் செல்லும்படியாக. அப்போ என்ன நடக்கும்னா, தேவன் உங்கள் தேவைகளை அற்புதமாக சந்திக்க ஆரம்பிக்கிறார். இதன் காரணமாகத்தான் உங்கள் முதற் பலனையும் கர்த்தருக்கென்று கொடுங்கள், மிச்சம் இருக்கும் பலன்களை அல்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ். கேள்வி பாஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப நீங்க சொன்னீங்க சுவிசேஷம் செல்ல எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க சொன்னீங்க தானே? அது என்ன பாஸ்டர்? அதாவது நீங்க ஊழியம் செய்யறதுலயும் கொடுப்பதிலையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஊழியம் செய்வதிலையும் இன்க்ரீஸ் பண்ண. நீங்க எல்லாரும் பாருங்க, நீங்க எல்லாரும் ஊழியம் செய்வீங்க. எங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க இல்லைங்களா? நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, அங்க யாராவது சோர்வா இருக்காங்க அல்லது பிரச்சனையோட இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. உங்க பாஸ்டருக்கு தெரியாது, உங்களுக்கு ஆவியானவர் கற்றுத்தந்து இருக்கிறார். தனியா பேசுங்க, அழுதுருவாங்க. ஐயோ, எனக்கு நம்பிக்கையே இல்லாம இருந்தேன் சிஸ்டர், நீங்க 2 வார்த்தை பேசுனீங்க, நம்பிக்கை வந்துட்டு. அது தீர்க்க தரிசனமாக அமைந்து விடும். சோர்ந்து போகாத, வாழ்ந்துடலாம். உன் கணவர் ரட்சிக்கப்படுவாரு, அடிக்க மாட்டாரு, குடிக்க மாட்டாரு. பேசுங்க, அது ஊழியம். அதே போல கொடுக்கிறதுலையும் பெருகுங்கள் என்கிறார். ஊழியம் செய்வதிலையும் பெருகுங்க, கொடுக்கிறதுலையும் பெருகுங்க. ஆமா, அந்த மாசம் நீங்க எல்லாம் சேர்த்து கொடுத்த 500 கனடியன் டாலர் வந்திருக்கு. யூஎஸ் டாலர் பாஸ்டர், யூஎஸ் டாலர். ஓகே, வந்திருக்கு. அதை வந்து நம்பிக்கை டிவிக்கு நம்ம செலவழிக்கிறோம், அதை விட அதிகமாக செலவழிக்கிறோம், சரிங்களா? கொடுக்காதவங்க நீங்க கொடுங்க. சுவிசேஷத்தை உலகமெங்கு கொண்டு செல்வதற்கு அது ஒரு மீடியாவாக தேவன் நம்முடைய ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஊழியம் செய்வதிலேயே பெருகுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை மாறாது. அடுத்த கேள்வி போயிடலாம் பிரதர். கொஸ்டின் நம்பர் 6. தேவராக செழிப்பை பெற்றுக்கொண்டு எதற்காகவே நாம் வாழ வேண்டும்? சிஸ்டர் பமாம். தேவராக செழிப்பை பெற்றுக்கொண்டு எதற்காகவே நாம் வாழ வேண்டும்? இதுக்கு ஆன்சர் 89 இருக்கு பாஸ்டர். எங்கள் தேவைக்கு மட்டுமென்று நிலையில் இருக்காமலுக்கு கொடுப்பதற்காகவே நாங்கள் உழைக்க வேண்டும். அவ்வளவுதான், போதும். கரெக்டா சொல்லிட்டீங்க. எதற்காகவே நாம் வாழ வேண்டும்னா மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. பேஜ் 89ல செகண்ட் பேராகிராஃப் பாருங்களேன். பெற்றுக்கொண்டு வாழ்வை பராமரிப்பது என்ற நிலையிலிருந்து கொடுப்பதற்காகவே வாழ்வது என்ற நிலைக்கு நீங்கள் வரும்போதுதான் தேவ வகையிலான செழிப்பு வருகிறது. அல்லேலூயா. அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே வாசிக்கலாம். அப்பொழுது பாருங்க, எனக்கு கொடுக்க ஆசைதான், இன்னும் அதிகமாக கிடைத்தால் அப்பொழுது கொடுப்பேன் என்று அநேகர் கூறுவார்கள். நாம் ஏற்கனவே பார்த்தது போல அவர்கள் சொல்வது என்னவென்றால், அவர்கள் விரும்புவது எல்லாம் அவர்களுக்கு கிடைத்த பின் ஏதோ கொஞ்சத்தை தேவனுக்கென்று சுண்டி விடலாம் என்பதே. அவனுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றிய பின் மிச்சம் மீதி இருப்பதை தேவனுக்கென்று கொடுப்பார்கள். இது தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவது ஆகாது. நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி வேலை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். சரிங்களா? உற்சாகப்படுங்க.
சோர்ந்து போகாதீங்க. நாலேஜோட கொடுக்கணும். போட்டுட்டேன் சொல்றாரு, காணிக்க போட்டுட்டேன் வந்துடும், அப்படி இல்லை. மைண்ட் செட்டு மாறணும். நான் இந்த சுவிசேஷ படிக்காக நான் கொடுக்குறேன், இது ஒரு விதை. நீங்க அனுப்புறீங்க லிதியா சிஸ்டருக்கோ அல்லது ஜெயா சிஸ்டருக்கோ $100 அனுப்புறீங்கன்னா அப்போ என்ன செய்யணும்? ஜிபே பண்றீங்க, ஃபோனை பார்த்து பேசணும். இதை நான் தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்கிறேன். உங்க இதை விசுவாசிங்க. பாருங்க, 2 உதாரணம் சொல்றேன். உதாரணம் பாருங்களா, பைபிள்ல அந்த ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய ஆகாரம், அதை எத்தனை மடங்கு தேவன் பெருக பண்ணினார்? 25,000 மடங்கு. 25,000 மடங்கு. இயற்கையான வழியிலையா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியிலையா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் அந்த $100 விதைக்கிறேன், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இயேசுவை நாமத்தினால 25,000 மடங்காக எனக்கு பெரிய வருவதாக என்று சொல்லிட்டு விதையுங்க. அது ஒரு ரெவலேஷன் வந்துட்டுன்னு வைங்களா, அது அப்படியே நடக்கும். ஆமா, கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்புறம் பாருங்க, நான் இன்னொன்னு யோசிக்கிறேன். இப்போ உங்க பிரேயர்ல கூட சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் நாவல் பழம் இருக்குதா கனடாவில்? இல்லையோ? ஸ்ரீலங்காவில தான் இருக்குது. ஸ்ரீலங்காவில இருக்கு. ஓகே. ஓகே, செரி ஒரு மரத்துல எவ்வளவு காய்க்கும்? ஒரு ஸ்மால் ஃப்ரூட் தான், நிரம்ப சிவப்பு கலர்ல நிரம்ப காய்க்கும். ஒரு 1000 காய் காய்க்குமா குறைஞ்சது ஒரு மரத்துல? பாருங்க, அப்படி இமேஜின் பண்ணுங்க, ஒரு செரி சீடை போட்டா வருஷம் 1000 காய் கொடுக்குதுப்பா. வருஷம் கொடுக்குது. நீங்க அப்படியே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, சென்ஸ் பண்ணா, ஒரு விதைக்கிறேன், $100 விதைக்கிறேன், இது எனக்கும் என் சந்ததிக்கும் உலகம் உள்ளது வரைக்கும் வருஷம் 1000 மடங்காக பெரிய என்ன சந்ததிக்கு வருதுன்னு நீங்க பேசுங்க. அது ஒரு வெளிப்பாடு ஆயிரும். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் தேவன் என்று ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அப்போ விதையை விசுவாசத்தோடு விதைப்போம், சரிங்களா? எல்லாரும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறோம். ஆண்டவர் ஆவியானவர் சொல்றதை நான் சொல்றேன். இந்த கோர்ஸ், அந்த கிளாஸ் ஆரம்பிச்ச பிறகு, பொருளாதார உக்கிரானத்துவம் ஆரம்பித்த பிறகு உங்களுடைய வருமானம் பெருக துவங்கி இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். ஆமா, அடுத்த வகுப்புல இருந்து நீங்க சாட்சி சொல்லுவீங்க, சரிங்களா? சென்ஸ் பண்ணுங்க, எந்த விதத்துல தேவன் உங்களையோ உங்க சந்ததியோ உங்க பிள்ளைகளையோ, உங்க பிள்ளைகளுடைய வருமானம் பெரிய இருக்கலாம், ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கலாம், உங்ககிட்ட முன்னால பணம் தட்டுப்பாடா இருந்திருக்கும், இப்போ எப்பவுமே உங்க கையில பணம் இருக்கலாம் இல்லையா? மீதி இருக்கும், ஒரு நாளும் வறண்டு போகாது. ஆமா, அப்போ அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்வோம்? எல்லாரும் உங்க இதை எடுத்துட்டு வந்துருங்க. மணி பேட்ஸோ அல்லது லேடிஸ் பேக் வச்சிருப்பீங்களா, எடுத்து வச்சிருங்க. ஞாபகப்படுத்துங்க லிதியா சிஸ்டர், நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் தேவனுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே எப்படிதான் இருக்கு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துலதான், சூப்பர் நேச்சுரல் தான் இருந்திருக்குங்க. ஆமா, நம்ம என்ஜாய் பண்ண வேண்டாமா? நிறைய கொடுக்கறதுக்குல்ல, இன்னும் நிறைய கொடுக்கணும். ஆமா, கொடுப்பதற்காகவே நாம் வாழ வேண்டும். இதெல்லாம் நான் பாருங்க, திட்டம் போட்டெல்லாம் நான் செய்யல, ஆனா பெருமைக்காகல, உண்மை சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு. நான் பெரிய பிசினஸ் மேன், எனக்கு 2 பெட்ரோல் பங்கு, சரிங்களா, எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் வேற பிரதர்ஸ் பாக்குறாங்க. ஃபேக்டரி வச்சிருந்தேன். ஆனா பாருங்க, 100 பேர் வேலை பார்த்தாங்க. 25 வருஷம் நடத்துனேன். போய் 1 மணி நேரம் பைபிள் சொல்லி கொடுத்துட்டு நான் ஊழியம் தான் செய்யிட்டு இருந்தேன். அவங்களுக்கு காலையிலே 1 மணி நேரம் பைபிள் சொல்லி கொடுப்பேன். என்ன பிரச்சனைனா பழைய ஏற்பாட்டையே சொல்லி கொடுத்துட்டோம். ஃபேக்டரியே கையை விட்டு போயிட்டு, இது நல்லதா போச்சுன்னு வைங்க, இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் அப்படி கிளாஸ் எடுக்க எங்க நேரம் இருக்கும் பாருங்க. அப்போ அதாவது என் மனசு சொல்றேன், எப்பொழுதும் ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் தான். வேற ஊழியங்களுக்கு எவ்வளோ நான் நேரம் செலவழிச்சிருக்கேன், பணத்தை கொடுத்துருக்கேன், என் காரையும் டிரைவரையும் சேர்த்தே கொடுத்துருவேன். மிஷினரி வர்றாரு, பீகார்ல இருந்து ஒரு மிஷினரி வந்தாருன்னா சொல்லிடுவார் என்கிட்ட, அண்ணே வாரேன் அப்படின்ட்டு. என் காரு டிரைவரும் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு, அவங்க எங்க வீட்டுல தான் தங்குவாங்க. அழகிய பாதங்களே வருக வருகன்னு போர்டு வச்சிருப்பேன் எங்க வீட்டுக்குள்ள. அதுக்குன்னே பெரிய வீடு தான் இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஊழியத்திற்காகவே வாழுவது ஒரு பெரிய பாக்கியம். நீங்க நினைக்கலாம், நீங்க பிரதர் நீங்க எல்லாம் ஆண்கள் செய்துறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ மனசை மாத்துங்க. நீங்க தான் உங்க வீட்டுல டிசிஷன் மேக்கரா இருப்பீங்க. உங்ககிட்ட கேட்காம உங்க பிள்ளைகளோ மருமக்களோ உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வெளிச்சத்துக்குள்ள வாங்க, கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர்.
Question number 7. எது ஒரு மனிதனுடைய தரிசனத்தை அழித்துவிடும்? யாரு அடுத்தது இருக்காங்க? சிஸ்டர் சொல்லுங்க. லிதியா யார் சொல்லணும்? பவானி சொன்னீங்களா? இல்ல சொல்லுங்க சிஸ்டர். எது ஒரு மனிதனுடைய தரிசனத்தை அழித்துவிடும்? அவனுடைய நோக்கங்கள், அவனுடைய கவனமும் பணமும் பிரிந்திருந்தால் அவனுடைய தரிசனங்கள் நிறைவேற முடியாது, அது அழிந்துவிடும். ஓகே, பாருங்க, எது ஒரு மனிதனுடைய தரிசனத்தை அழித்து விடும் என்றால் 2 தரிசனம் உள்ளவர்கள், அப்படி சிம்பா வச்சிடுங்க. அது இருக்குல்ல 8:7 மிடில் இருக்கு பாருங்க. ஒரு மனிதனின் தரிசனத்தை விரைவில் அழிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு 2 நோக்கங்களை கொடுத்தால் போதும். சரிங்களா? 2 மனம் உள்ளவன் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற முடியாது. சரிங்களா? நமக்கு தெரியும் பாருங்க. பிரதர், நம்ம கொஸ்டின் நம்பர் 8 போயிடலாம். பணம் நம் கையில் அதிகமாக மிச்சம் இருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? எஸ், யார் சொல்றீங்க? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. பணம் நம்முடைய கையில் அதிகமாக மிச்சம் இருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? நான் சொல்லவா பாஸ்டர்? கொடுக்க வேண்டும். 90வது பக்கம் பாஸ்டர். தேவன் நமக்கு 2 கைகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று பெற்றுக்கொள்ள, மற்றொன்று கொடுக்க. மற்றவர்களுக்கு என்று உங்களிடமிருந்து தேவனால் பெற்றுக்கொள்ள முடியும் போது உங்களுக்கு கிடைக்கும்படி அவர் செய்கிற பணம் வெளியே செல்லும் போது உங்களுக்கு அதிகமாக மிச்சம் இருக்கும். கொடுக்க வேணும் பாஸ்டர். நீங்கள் வறுமையில் வாட மாட்டீர்கள். அதாவது உங்கள் முதல் நோக்கம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதுதானே தவிர எல்லாவற்றையும் உங்களுக்கு மட்டுமே என்று அதை பிடித்து வைத்துக் கொள்வது இல்லை. ஓகே, வெரி குட், கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். 10 மார்க்ஸ் போட்டுடுங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 9. தற்செயலாகவே அல்லது யதார்த்தமாகவே தேவன் நம்மை நன்றாக கவனித்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன? யார் சொல்றீங்க? இதுவரைக்கும் சொல்லாதவங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வேற என்ன சன்னும் இதுல இருக்கிற ஆன்சர் யாராவது சொல்லுங்க. நான் சொல்றேன் பாஸ்டர். 92வது பக்கம் லாஸ்ட் பேராகிராஃப்ல பாஸ்டர் கீழே இருந்து 5-6 லைன் மேல, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது வைக்கும் போது உங்கள் சரீர தேவைகளை தேவன் பார்த்துக் கொள்கிறார். அதாவது தேவனை தேடுவது உங்கள் முதல் நோக்கமாக இருக்கும் போது உங்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். ஓகே, அது கரெக்ட் தான். நான் இன்னொரு பதில் உங்களுக்கு இன்னொரு பதில் வாசிக்கிறேன். பேஜ் 90. ஓகே, 89 அடியில எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. டைம் இல்ல, நானே வாசித்துறேன். பேஜ் 89 பாட்டம் மோஸ்ட் லைன்ல, உங்களுக்கு பணம் கையில் கிடைத்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனுக்கு திருப்பி கொடுப்பதுதான். அப்படி நீங்கள் செய்யும் போது உங்கள் வருமானத்தை வைத்துக்கொண்டு சிரமப்பட்டு கஷ்டத்தோடு உங்களை பராமரித்து கொள்வதை காட்டிலும் யதார்த்தமாகவே, இயல்பாகவே, தற்செயலாகவே தேவன் உங்களை நன்றாக கவனித்து கொள்ளுவார். சரிங்களா? பாருங்க, யாரால அப்படி சிந்திக்க முடியும்னா, இப்போ உங்க கையில ஒரு $100 வருது அல்லது $200 வருதுன்னா, உங்க பிள்ளைகளே உங்களுக்கு கொடுக்குறாங்க அல்லது பென்ஷன் வருது, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்தா முதலாவது என்ன நினைக்கணும்? இதை ஹேண்டில் பண்ணதான், உக்ரானத்துவம் பண்ணதான், ஸ்டூவர்ட்ஷிப் பண்ணதான் தேவன் எனக்கு இந்த கையில பணத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதான் அந்த புக்கு, பொருளாதார உக்ரானத்துவம், ஸ்டூவர்ட்ஷிப். அதே சாப்டர்ல படிச்சோம். எல்லாமே அவருக்குரியதான். அப்படி நினைத்தாதான் நம்ம என்ன நினைப்போம்? அவருக்கு கொடுக்கிறது எளிதா இருக்கும். அதுதான் இங்க சொல்றாரு. சரிங்களா? ஆக்சுவலா இன்னொரு விதத்துல பார்த்தா இப்படிதான் யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்? எல்லாமே அவரு தான். அவர்கிட்ட கேட்டு ஆண்டவரே, நான் ஒரு 80% எடுத்துக்கிடுறேன், எனக்கு தேவை இருக்கு இல்ல, அல்லது 90% எடுத்துக்கிடுறேன். அந்த மனப்பான்மைக்குள்ள வந்துட்டீங்கன்னா கொடுப்பது எளிதாகி விடுகிறது.
உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். மூளை அறிவின் மூலம் வராத ஒரு நம்பிக்கை இருதயத்தின் வெளிப்பாடாக வருகிறது. என்ன? வெரி குட். நான் கேட்கிறவங்க சொல்லுங்க. கரெக்டா என்னால சொல்ல முடியும்னு நம்பிக்கை உள்ளவங்க சொல்லலாம். நான் சொல்றேன் பாஸ்டர். சரி. நீங்கள் தேவனே உங்கள் ஆதாரம் உண்டு. தேவனே ஓகே. மூளை அறிவின் மூலம் வரக்கூடிய ஒரு முடிவு இது இல்லை. ஓகே, போதும் சிஸ்டர். நல்லா கவனிங்க. மூளை அறிவின் மூலம் வராத ஒரு நம்பிக்கை இருதயத்தின் வெளிப்பாடாக வரும். அது என்னவென்றால், எப்பா எனக்கு தேவன் தான் எல்லாம் ஆதாரம். ஆமா, தேவனே உங்கள் ஆதாரம் என்று நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். மூளை அறிவின் மூலம் வரக்கூடிய ஒரு முடிவு இது இல்லை. இது இருதயத்தின் மூலம் வரும் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களை பிளஸ் பண்றேன். ஆமா ஆமா. இதை எத்தனை பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? இந்த வகுப்புகள் இன்னொரு 5 வகுப்பு இருக்கு பாருங்க. அது முடிவதற்குள்ளாகவே உங்களுடைய சந்ததியில அல்லது உங்க வீட்டுல ஒரு பொருளாதார ஒரு செழிப்பு மைண்ட் செட் அப்படி கொண்டு வந்துருங்க. அது அவருக்கு லேசான காரியம் மாத்திரமல்ல. கடல்ல இருக்கிறவங்க கடல்ல இருந்து வெளியே வர்றீங்க. வீடு வாங்க விரும்புறீங்க. 10 வருஷம் 20 வருஷம் விரும்புறீங்க, வாங்க முடியல. கர்த்தர் அதை அற்புதமாக வாங்க செய்வார். 5 வகுப்புன்னா இன்னும் எத்தனை வருஷம்? 7 வாரமா? 5 வகுப்புன்னா 5 வாரம் இல்லையா? 5 வாரத்துல ஒரு அற்புதம் உங்களுக்குள்ள சொல்லுங்க. 5 வாரத்துல பொருளாதாரத்துல எல்லாருக்கும் அற்புதம். நீங்க கடன் வட்டி கட்ட முடியாம கஷ்டப்படுறீங்களா? அந்த கடன்ல இருந்து வெளியே வர்றீங்க கொடுக்கத்தக்கதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. லார்ட் we thank you for all your supernatural provisions. ஆண்டவரே, வேதம் எங்கும் நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலேயே தேவை என்று வரும்பொழுது நீர் சந்தித்திருக்கிறீர். ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கும் வரைக்கும் வனாந்தரத்துல எல்லாமே நீர் சூப்பர் நேச்சுரலா கொடுத்தீர். ஆண்டவரே, தேவை என்று ஒன்று இருக்கும் பொழுது நீர் அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலேயே கொடுக்கிறீர். கடன் ஒரு தேவை. கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும். ஆண்டவரே, இந்த தேவையை நீர் சூப்பர் நேச்சுரலா சந்திக்க போறதற்காக நன்றி. சீக்கிரத்திலே நாங்கள் நல்ல செய்திகளை கேட்க போகிறோம். ஜாஸ் ஊழியத்துல விதைக்கிற பிள்ளைகளுடைய அந்த விதையானது பல 1000 மடங்குகளாக பெருகி வருஷா வருஷம் அவருடைய கணக்கிலே சேருவதாக. இன்னும் பற்றாக்குறையில இருக்கிறவர்களுக்கு இதை குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டாவதாக. தடைகள் விலகுவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.